வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் ஃபேஷன் வித் ஏஞ்சல்லேருந்து உங்கள் சித்ரா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து 2 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து மாடல் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒன்று வந்து சாண்டல் கலரு, நான் 2 லைனிங் போட்டிருக்கேன். ஒன்று சாண்டலு, ஒன்று வந்து பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க. சாண்டல் கலர் உள்ளது வந்து நார்மல் பைப்பிங் வச்சுட்டு ஒரு யூனிக் வந்து கேட்டிருக்காங்க. அது கோல்டன் ப்ளவுஸு, அதனால் அது வந்து நார்மலாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ளவுஸு கோல்டன் கலரில், அதுக்கு வந்து நார்மல் நெக் கேட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து இந்த கலரு ப்ளூ கலரு. ஸோ இதுக்கு வந்து அவங்க நெக் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கேட்டாங்க. ஸோ டபுள் கலரில் வந்து நெக் பேட்டர்ன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த டிசைன் தான் அவங்க கேட்டது. இந்த நெக் வந்து பேட்ச் ஒர்க் வந்து நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ அதுக்கான கட்டிங் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா சரிசமமாக ஃபஸ்ட் அளவு போட்டுக்கலாம். ஏன்னா கீழே வந்து ஈவனாக இருக்காது, அதனால் கரெக்டான அளவு போட்டு இந்த பிசுறு வந்து கட் பண்ணிவிடுங்க. பிசுறு வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க. நம்ம வந்து 2 இன்ச்சு வச்சு 2 இன்ச்சு மடிப்புக்காக நம்ம மார்க் பண்ணுறோம். இவங்களுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 42. இது பார்த்தீங்கன்னா நம்ம 2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிட்டோம். ஸோ மார்க்கிங் போட்டிருக்கோம் இது மடிக்கிறதுக்காக. அவங்களுடைய ஃபுல் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 13.5. அவங்க ஆள் வந்து 42. ஸோ 13.5 வந்து நம்ம வைக்கிறோம். 13.5 வச்சுட்டு இதுக்கு ஒரு மார்க்கிங் போட்டுருங்க. இதுக்கப்புறம் ஷோல்டருக்கு நம்ம தைக்கணும் இல்லைங்களா? ஷோல்டருக்கான மடிப்பு வந்து போட்டுருங்க. தையலுக்கானது நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு வைப்பேன். வச்சுட்டு 1/4 இன்ச்சு வந்து நான் மைனஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா கொஞ்சம் கிராஸாக அவங்களுக்காக கட் பண்ணி எடுத்துருவேன். ஸோ நீங்கள் யாராவது எப்படி மெத்தடில் தைப்பீங்களோ நீங்கள் அந்த மாதிரி வந்து தைக்கலாம். இவங்களுக்கு வந்து கழுத்து அகலம் வந்து 3.5 வைக்கிறேன். ஏன்னா 42 சைஸ் இல்லைங்களா? 3.5. அதே மாதிரி ஷோல்டரும் 3.5 வைக்கிறேன். ஆனால் ஷோல்டர் வந்து 3.5 வைக்கிறேன், தையலுக்கும் சேர்த்து நான் வைக்கிறேன். சரிங்களா? ரெடி அளவு ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 3 தான் வரணும் இவங்களுக்கு. ஸோ நான் தையலுக்கும் சேர்த்து 3.5 வச்சுருக்கேன். அதே மாதிரி அவங்களுக்கு பின் கழுத்து வந்து பார்த்திங்கன்னா 8.5. ஸோ மார்க் அடிக்குங்க. அதே மாதிரி நம்ம மேலே கழுத்து அகலம் எவ்வளோ வைக்கிறோமோ அதே அளவு தான் நம்ம இங்கே வைக்கணும். சரிங்களா? நீங்கள் குறைக்கிறது அதுக்கப்புறம் குறைச்சிக்கலாம். ஆனால் நம்ம மேலே என்ன மார்க் பண்ணுறோமோ அதே தான் நம்ம கீழேயும் வந்து மார்க் பண்ணணும். கழுத்து வந்து நான் இப்போ கட் பண்ண மாட்டேன், ஏன்னா இது லைனிங்கு. நான் இது வந்து கேன்வாஸ் கொடுக்க போகிறேன், அதனால் மார்க்கிங் மட்டும் பண்ணி வச்சுக்குவேன். நான் அதுக்கப்புறம் தான் நெக்கு தைக்கும்போது தான் நான் கட் பண்ணிக்குவேன். இது வந்து டிசைனர் ப்ளவுஸ்க்கு எப்போவுமே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். நான் டிசைன் ப்ளவுஸ்க்கு அத்தனையுமே வந்து நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு அப்போ நெக்கு வந்து நல்லா ஃபினிஷிங்கோடு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்ல லுக்காக இருக்கும். 1.5 வருது உங்களுக்கு மார்க் சுற்றளவு. ப்ளஸ் வந்து நம்ம தையலுக்கும் 2 இன்ச்சு சேர்த்து விட போகிறோம். ஏன்னா இவங்க எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் கேட்டிருக்காங்க துணி. ஸோ 2 இன்ச்சு வந்து நம்ம தையலுக்கும் சேர்த்துருக்கோம். ஆம்போல் வந்து கணக்கிடணும். அது எப்படி வந்து பார்த்திங்கன்னா 13.5. ஸோ இவங்களோட உயரமும் நம்ம 13.5 தான் வச்சுருக்கோம். ஸோ அப்போ வந்து நம்ம இவங்களுக்கு கரெக்டாக அப்படியே மெஷர் எடுத்துக்கலாம். இதிலேருந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு எடுக்கணும். 7 + 6 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 7.5 வைக்கணும். 7.5 ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து அதே மாதிரி 11.5 இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. தெரியுதுங்களா? இங்கேருந்தும் நீங்கள் இந்த அளவு எடுத்துக்கணும். இங்கேருந்து எப்படி எடுத்துருக்கீங்களோ அந்த மாதிரி. ஏன்னா இங்கே ஒரு சில சமயத்தில் அப் அண்ட் டவுன் வரும், அதனால் நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் தள்ளி வந்திருக்கா? ஸோ இப்போ தான் கரெக்டான மார்க்கிங் வந்திருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல ஹாம்ஹோலுக்கு வந்து நம்ம பாக்ஸ் போடணும், பாக்ஸ் ப்ளீட் போடணும் இல்லைங்களா? அது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா எவ்வளோ போடணும்? இங்கே எவ்வளோ வச்சுருக்கீங்க? 3.5 வச்சுருக்கீங்க. ஸோ அதே 3.5 இங்கே வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேர் வந்து மார்க் பண்ணும்போது என்ன தப்பு பண்ணிவிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுபவத்தில் இருக்கிறவங்க அப்படியே வச்சுக்குவாங்க. ஸோ இல்லாதவங்க இப்படி ஸ்கேல் வைக்கும் பொழுது ஸ்ட்ரைட்டாக வைக்க மாட்டாங்க. இப்படி இப்படி அப்படி ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து அளவு வந்து மெஷர் வந்து நமக்கு கரெக்டாக தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் இங்கேயும் ஒரு மார்க் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ பாருங்கள் கரெக்டாக வருது பாருங்கள். சரிங்களா?
இங்கேருந்து நம்ம 1.5 இன்ச்சு வைக்கிறோம் இவங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு வந்து கை வந்து நல்லாவே கொஞ்சம் அகலமாக இருக்கும். இல்லை மற்றவங்களுக்கு நார்மல்னால் 1.25 வச்சிங்கன்னா போதும். இவங்களுக்கு வந்து 1.5 இன்ச்சு வச்சுங்க. வச்சுட்டு நீங்கள் இந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து அப்படியே ஒரு மார்க் போட்டுங்க. சென்டரில் தான் வச்சுருக்கோமா அப்படின்றது நீங்கள் அந்த ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு போட்டுருங்க. நம்ம இங்கேருந்து 2 இன்ச்சுக்கு தையலுக்காக விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இங்கேருந்து 2 இன்ச்சு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கோட் போட்டுங்க. அவ்வளோதாங்க, பேக் பார்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஸ்கேல் வச்சு தான் நீங்கள் வந்து பண்ணணும். தெரியாத பிகினர்ஸ்க்கு, இப்போ தெரிஞ்சவங்களாக இருந்தால் அப்படியே பண்ணிக்கலாம். தெரியாதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இது வைங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஷேப் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பாயிண்ட்டு, ஸோ இந்த கோடு ப்ளஸ் நடுவில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த கோடு ப்ளஸ் இந்த சைடில் இருக்கிற கோடு, இந்த 3 கோடும் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக வரும். சரிங்களா? அதுதான் வரலையான்றதுலாம் நமக்கு கிளியராக பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஓ, இந்த இடம் தப்பு வந்திருக்கு, இந்த இடம் ரைட்டு வந்திருக்குன்றதுலாம் உங்களுக்கு போக போக நீங்கள் உங்களுடைய அனுபவமே உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துரும். சரிங்களா? ஃபஸ்ட்டில் வந்து பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாற்றம் வரும். பயப்படாதீங்க. முதல்ல உங்கள் ப்ளவுஸை நீங்கள் கரெக்டாக வெட்டி தைச்சி பழகுங்க. அந்த மாதிரி பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். ஐயோ, நம்ம ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது, ஃபிட்டிங்காக இருக்குது, 4 பேர் பார்த்துட்டு கேட்குறாங்களே, அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் அடுத்தவங்களுக்கு தைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஷோல்டர் வந்து சொல்லுவாங்க, ஷோல்டர் வந்து இறக்கமாக வருது, இறங்கிடுதுன்றாங்க பாருங்கள், அதுதான் மெயின் ஃபால்ட்டு. இது உங்ககிட்ட சொல்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி வந்து எடுக்கலாம். ஸோ இவ்வளோதான். அதே மாதிரி இதில் இன்னொரு டிப், நான் கீழே போட்டு தான் வெட்டுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டேபிள் இல்லாத வீடுகள்லாம் இருக்கும். நான் ஆரம்ப காலகட்டத்திலலாம் ஸோ டேபிள் இல்லாமல் தான் நான் கூட கட் பண்ணியிருக்கேன். அழகாக போட்டு மடிப்பு மாறாமல் கட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு மூமெண்ட் ஆகிற மாதிரி தெரியுது கிளாத் அப்படின்னா அங்கே குண்டு ஊசியை போட்டுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு அட்டை 10 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அங்கங்கே சேஃப்டி பின் போட்டுட்டு நீங்கள் அழகாக எடுத்து நீங்கள் தைக்கலாம். அதேமாதிரி கட் பண்ணி முடித்ததும் நீங்கள் இந்த சேஃப்டி பின் போட்டு மெயின் கிளாத்தோடையே லைனிங் வெட்டிட்டு மெயின் கிளாத் வெட்டுவோம் இல்லைங்களா, நீங்கள் அந்த மாதிரி வெட்டும் பொழுது நீங்கள் அழகாக பின் போட்டு வச்சிட்டிங்கன்னா நகராது. உங்களுக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். அப்படியே அந்த பின்னை எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே என்ன ஷேப் கொடுக்குறீங்களோ அதுதான் நமக்கு ப்ளவுஸ்க்கு வரும். அழகாக வந்துடுச்சு பாருங்கள். லைனிங்கும் ஒரு கீழே ஒரு கலர் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கும் அளவு தெரியணும் இல்லைங்களா, அதனால் பாருங்கள் இங்கே ஒரு ஒர்க்கத் போட்டுங்க. அதே மாதிரி இந்த இடம் நம்ம மடித்து தைக்கிற இடம், போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாத்துக்கும் எங்கே நம்ம தைக்கணுன்றது தெரியும். சரிங்களா? இப்போ பேக் பார்ட்லேருந்து கட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பார்ட்லேருந்து கட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா வரவங்களாம் பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸே கிடையாது. ஸோ அளவெடுத்து தான் தைச்சி கொடுக்க சொல்லுவாங்க. இந்த கஸ்டமரும் அந்த மாதிரி தான், அளவெடுத்தே நீங்கள் தைச்சி கொடுங்க, அளவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பேக் பீஸை நம்ம அப்படியே போட போகிறோம். அப்படி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பேக் பார்ட்டை அப்படியே போட்டிருக்கோம். இதில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க, நெக்கு இப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹார்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது பேக்கை விட நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா தான் விடணும். ஆல்ரெடி நம்ம பேக்குக்கு மார்க் பண்ணும்போது விட்டுருப்போம். அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விடணும். சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஷேப் எடுப்போம் இல்லைங்களா, அப்போ கம்மியாகிடும். அதனால நம்ம இது ஒரு 1/2 இன்ச்சு நம்ம விடுறோம். இப்போ அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து 7 தான் கேட்டிருக்காங்க. நம்ம இங்கே மேலேருந்து அளக்கக்கூடாது. அது நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுறாங்க. ஸோ இந்த மேலேருந்து நீங்கள் 7 எடுத்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம 3/4 இன்ச்சுக்கு வந்து தையலுக்கு விட்டுருக்கோம். ஸோ அது மைனஸ் ஆகி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.25 தான் வரும் அப்போது நெக்கு. சரிங்களா? அதனால் ஞாபகம் வச்சுங்க, நம்ம ரெடி அளவுலேருந்து தான் கரெக்டாக வந்து அவங்களுக்கு 7 வந்து எடுக்கணும். நெக்கு வந்து அவங்களுக்கு 7 வந்து இந்த இடம் வருது. சரிங்களா? அதை மார்க் பண்ணிக்க. நம்ம வந்து ஷோல்டர் வந்து இந்த இடத்துல கரெக்டாக, ஸோ அது மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. ஏன்னா இவங்களுடைய சைஸ் வந்து
44, அதனால ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து எடுங்க. இப்போ வந்து அப்படி எடுத்துருங்க. இல்லைங்களா, அது நம்ம வெட்டலை, நீங்கள் அப்படியே வெட்டினாலும் வெட்டிக்கங்க, இல்லை எனக்கு மார்க்கிங் போட்டால் தான் வரும் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி மார்க்கிங்கும் போட்டுங்க. நம்ம ஆல்ரெடி எவ்வளோ எடுத்துருந்தோம், 1.5 இன்ச்சு கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். அப்போ ஆம் ஹோல் வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து 3/4 இன்ச்சு கட் பண்ண போகிறோம். இப்போ இங்கேருந்து நம்ம நெக்குக்கு வந்து 3.5 இன்ச்சு வச்சோம். ஸோ அதே 3 தான் இங்கேயும் சேமாக வைக்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு எப்படி கரெக்டாக இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணால் அது இங்கே நம்ம ஆல்ரெடி ஷோல்டருக்கு மார்க் பண்ணியிருப்போம். ஸோ இதிலேருந்து நீங்கள் அப்படியே வச்சு மார்க் பண்ணிங்க கரெக்டாக அளவு. இங்கே வந்து நம்ம வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். ஸோ இதிலேருந்து இது எல்லாருக்கும் எடுக்கணும் அப்படின்னு இல்லை, இவங்க வந்து சைஸ் வந்து 42 அப்படின்றதுனால நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ரா வந்து 1/2 இன்ச்சு வந்து எடுத்துருக்கோம். சரிங்களா, நம்ம ஆல்ரெடி வந்து அவங்க ரெடி துணியோடைய அளவு இங்கே மார்க் பண்ணியிருப்போம், பேக் சைடு மார்க்கிங் இங்கே பண்ணியிருப்போம். இப்போ நம்ம வந்து 3.5 வச்சோம் இல்லைங்களா, கழுத்தோடைய அகலம் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட்டிக்கணும். இங்கே 3.5, சப்போஸ் இங்கே 3 வைக்கிறீங்கன்னா அப்போ இங்கேருந்து 1 எடுத்துக்கணும், அப்போ 4. நம்ம இங்கே 3.5 வச்சுருக்கோம் கழுத்தோடைய அகலம், அப்போ அதுலேருந்து இங்கே 1 இன்ச்சு பாயிண்ட்டுக்காக சேர்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 4.5 இன்ச்சு வந்துடும். இப்போ அந்த 4.5 இன்ச்சு எங்கேருந்து நீங்கள் கணக்கு பண்ணணும் அப்படின்னா ரெடி அளவுலேருந்து நீங்கள் கணக்கு பண்ணணும். அதை மட்டும் எப்போவுமே மறந்துடாதீங்க, ரெடி அளவுலேருந்து நீங்கள் கட் பண்ணணும். இதுதான் ரெடி அளவு. ஸோ இங்கேருந்து அவங்களுக்கு நம்ம 12.5 இன்ச்சு வைக்க போகிறோம். இங்கே 12.5 இன்ச்சு வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக இங்கேருந்து அதே 4.5 வருதா அப்படின்றத பார்க்கணும். நம்ம 1/2 இன்ச்சு ஆல்ரெடி வெளியிலேருந்து எடுத்துருக்கோம். சரிங்களா, அப்போ இங்கேருந்து வரும்போது 4, இப்போ 4.5 இன்ச்சு வந்து இது கரெக்டாக இருக்குது. இந்த பாயிண்ட்டு கரெக்டாக இருக்குது, நான் எடுத்த அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ இதிலேருந்து ஸ்கேலில் ஒரு கோட் போட்டுங்க. 1/2 இன்ச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள், அது வந்து இப்படி கூட போட்டுங்க. இதுலேருந்து நெக்கு பக்கம் போயிடக்கூடாது நீங்கள். ஸோ நெக்கு பக்கம் போகாமல் இப்படி எடுக்கணும். ஷேப் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். ஷேப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இங்கேருந்து 2 இன்ச்சு, அதே மாதிரி இங்கேருந்து 2 இன்ச்சு. இது எல்லாருக்கும் இது ஒரே மாதிரி தான். ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும், நீங்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க ஷேப் வேண்டான்னுவாங்க சில பேர், அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 1.5, இந்த 1 சைடுக்கு 2 எடுத்திங்கன்னா போதும். நான் எடுக்கிற கிளாஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கா, புரியுதா அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பொறுமையாக சொல்கிறேன், நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேக் பீஸை போட்டு நம்ம அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஆனால் அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் தாராளமாகவே நெக்கு வரைஞ்சிடலாம். நமக்கு வந்து நெக்கு அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அகலமாக இருக்காது. ஏன்னா இப்போ 7 கரெக்டாக வந்துட்டுருக்கோம். இப்போ நான் வந்து 1 இன்ச்சு, ஏன்னா இவங்க வந்து ரொம்ப அகலம் வேண்டாம் கழுத்து அப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு நார்மலே போதும், நான் ரொம்ப அகலமாக போட மாட்டேன்ட்டாங்க. அதனால் 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் நான் நல்லாவே போடுவேன் அழகாக அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு 1/2 வச்சு எடுத்திங்கன்னா போதும். ஸோ இதுக்கும் பாருங்கள், இப்போ இதிலேருந்து அப்படியே ஒரு யூனிக் போட்டுங்க. சில பேர் எனக்கு இப்போ பண்ணிவிடுங்க, தைக்கும்போது வந்து நீங்கள் அடித்து திருப்புறதா இருந்தால் நீங்கள் அப்படியே வந்து அடித்து திருப்பிங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து 1/2 இன்ச்சு வந்து எடுத்துருக்கோம். எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு ஸோ சைஸ் பெருசு, அதனால அந்த ஷேப்காக நம்ம எடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து இங்கேருந்து 2 இன்ச்சு எடுத்துருக்கோம், இங்கேருந்து 2 இன்ச்சு எடுத்துருக்கோம். இது வந்து கழுத்துடைய அகலம் 3.5 ப்ளஸ் இங்கேருந்து 1 எடுத்துக்கணும் ஷோல்டர்லேருந்து, அப்போ 4.5. ஸோ அந்த 4.5 தான் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா, பாயிண்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து நீங்கள் இங்கேருந்து இங்கே எடுக்க சொல்ல நான் 12.5. இவங்களுக்கு வந்து 13.5 சைஸ் உயரம், நீங்கள் அது கணக்கு வச்சுக்கோங்க. உயரம் வந்து 13.5 இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், 12.5 எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம 2 இன்ச்சு இங்கேருந்து எடுத்து மைனஸ் பண்ணும்போது ஷேப் எடுக்கும்போது உங்களுக்கு பட்டிக்கு தானாக வந்து கிடச்சிடும். சப்போஸ் இவங்க வந்து 14.5 இருக்காங்க இல்லை 14 இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள்
ஜாஸ்தி எடுக்கணும், 13.5 அந்த மாதிரி நீங்கள் எடுக்கணும். சரிங்களா? உயரம் வந்து எவ்வளோ வருதோ அந்த கணக்கில் இருந்து நீங்கள் எடுக்கணும். -1 பண்ணிவிட்டு நீங்கள் ஷேப் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பட்டி வைக்கும்போது உங்களுக்கு பட்டியை வித்து வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஒரு 2.5லேருந்து 3.5 இன்ச்சுக்கு உங்களுக்கு நல்லாவே வந்து பட்டி வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. அதுக்கடுத்து வந்து நான் ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன். ஸ்லீவ் இப்போ கட் பண்ண போகிறது இல்லைனா, ஏன்னா அது வந்து டிசைனர் ஸ்லீவ், நான் தைக்கும் போது கட் பண்ணிக்குவேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் வந்து இது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோ, ஆனால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் போடணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு மிட் நைட்டு 2 மணி. ஸோ 2 மணிக்கு தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் போட்டுட்ருக்கிறேன். ஸோ இது நான் போடணும் வீடியோ அப்படின்றதுக்காகவே அப்படி போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்சால் இது தைக்கிற வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இது அர்ஜென்ட் ப்ளவுஸு, அவங்க ஒரு மேரேஜ் போகிறாங்க, அதனால் மறுநாளே வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதுதான் இந்த டைமில் உட்காந்து நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இது உடனே நாளைக்கு ஸ்டிச்சிங் எனக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக எடுத்து போடுறேன். இல்லாட்டி நான் இன்னொரு டிசைனர் ப்ளவுஸ் போடும்போதும் அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் நான் அந்த ஃபோட்டோ பிக் வந்து நான் இதில் வைக்கிறேன் ஃப்ரெண்ட். ஓகே, ஷேப் மாறாமல் கட் பண்ணிக்கோங்க. பட்டன் பட்டிக்கலாம். நம்ம இந்த மாதிரி நீங்கள் துணி வேஸ்ட் இல்லாமல் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு இதெல்லாம் பாருங்கள் செப்ரேட்டாக கிடச்சிடும். பார்த்தீங்கன்னா கைக்கு ஜாயிண்ட்டு கொடுக்க வேண்டியது வரும். ஸோ ஜாயிண்ட் பீஸும் வந்துடுச்சு, பட்டி பீஸும் வந்துடும். அப்புறம் நெக்குக்கு வந்து நம்ம அடித்து திருப்போம் இல்லைங்களா? ஸோ இந்த பீஸ் லைனிங் பீஸ் வந்து நம்ம கொக்கி பட்டிக்கு வச்சுக்குவோம். மெயின் கிளாத்தில் வர பீஸை வந்து நம்ம ஐப்பட்டிக்கு வந்து வச்சுக்குவோம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸு. ஒன்றும் பெரிய இதுவும் இல்லை. இந்த ஷார்ப்பாக இதெல்லாம் வரணும். ஸோ அப்போ தான் வந்து ஹாம்போலும் பாருங்கள் ரொம்ப நல்லா கரெக்டாக வரணும் மார்க்கிங்லாம். ஸோ இதை ஓகே, பாய்.